வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். பங்காளி தகராறுகள் வாழ்வின் இயல்பு. ஏவிஎம் காம்பவுண்டு மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? சரவணனும் பாலசுப்ரமணியனும் இணைந்து தொழில் செய்ய வழியில்லை, பிரிந்தார்கள். மகன் குகனுக்கு மகுடம் சூட்டி பார்க்கும் ஆசை சரவணனுக்கு. அப்பச்சியின் சுவாசம் ஏவிஎம் எம்பலம், அது எப்போதும் இயங்க வேண்டும். எஜமான் உருவாக்கத்தின் போதே எத்தனையோ இன்னல்கள். 13-14 ஆண்டுகள் ஓடியே விட்டன. ரஜினி நண்பராக வந்து போகிறாரே தவிர மீண்டும் ஏவிஎம்மில் மேக்கப் போட ஏனோ தயங்குகிறார். ரஜினி சம்மதித்தால் ஏவிஎம் சாம்ராஜ்யம் மீண்டும் மறுமலர்ச்சி அடையும். ஏவிஎம் சங்கதிகள் ரஜினியின் காதுக்கும் எட்டின. தன் சொந்த பேனரில் படம் எடுத்தால் வீணான அரசியல் தலைவலிகளை சந்திக்க வேண்டியது வரலாம். சட்டென்று முடிவு எடுக்கும் சூழலும் கிடையாது. நட்பு வேறு, வியாபாரம் வேறு. தனி. ரஜினிக்கு முதலாக மிகப்பெரிய விலை கொடுத்த நிறுவனம் ரஜினியின் ஒற்றை புன்னகையில் சுதாரித்து கொண்டு விடும். எதற்கும் நேரம் வர வேண்டும் என்று எண்ணுபவர் ரஜினிகாந்த். திருப்பதி ரூபத்தில் யோகம் வந்தது. ரஜினிக்கு அடுத்து தமிழ் உலகை சுறுசுறுப்பான நடிப்பால் கட்டி வைத்திருப்பவர் விஜய். அவரது படங்கள் தொடர் வெற்றி பெற்றன. திருப்பாச்சி பட்டி தொட்டிகளை எல்லாம் கலக்கியது. அதன் இயக்குனர் பேரரசு ராமநாராயணனின் உதவியாளர். ஏவிஎம் தயாரிப்பில் அஜித் நடிக்க பேரரசு டைரக்ஷனில் திருப்பதி திரைப்பட பூஜைக்கு ரஜினியை அழைக்க சரவணன் தொலைபேசியில் ரஜினியை தொடர்பு கொண்டார். நானே நாளை ஸ்டூடியோவுக்கு வருகின்றேன், என்னை கூப்பிட நீங்கள் வராதீர்கள் என்றார் ரஜினிகாந்த். அவர் தொழிலுக்கு மரியாதை அது. ஏவிஎம்மில் புதிய கண்ணாடி சுவர்கள் பாக பிரிவினையாக முளைத்திருந்தன. ரஜினியின் ராசியான பிள்ளையார் கோயிலுக்கு பதிலாக சரவணன் தன் பங்கிற்கு புதிய ஆலயத்தை எழுப்பி இருந்தார். அங்கு ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். நவகிரக சிலைகளை பார்த்ததும் பரவசமானார். ரொம்ப பவர்ஃபுல்லாக விக்கிரகங்கள் அமைந்து விட்டன. உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும் ஐயா. சரவணன் முகத்தில் இறையின் வெளிச்சம். காரில் ஏறப்போன ரஜினியை அதிர்ஷ்ட தேவதைகள் நிறுத்தினார்கள். வாங்க, உங்கள் மூவருக்கு போகலாம், உங்கள் ரூமுக்கு போகலாம், இன்னும் கொஞ்சம் பேசலாம். சரவணன் சந்தோஷமாக ரஜினியுடன் சென்றார். சரவணன் ரஜினியின் அந்யோன்யமான உரையாடலை குகனும் கூடவே இருந்து பார்த்து ரசித்தார். ரஜினிகாந்த் படம் என்றாலே பி. வாசு, சுரேஷ் கிருஷ்ணா, KS ரவிக்குமார் என்கின்ற வட்டத்திலேயே ஏன் நின்று கொள்கிறோம்? அந்நியன் 2005 தெலுங்கில் தமிழை விட கலக்கி கொண்டிருக்கிறதே. ஷங்கர், ரஜினி, ஏவிஎம், AR ரகுமான் ஒன்று சேர்ந்தால் கோலிவுட் என்ன, ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்குமே. ஷங்கர் இயக்குகிறார் என்றாலே ரஜினியும் உடனடியாக காட்சி தர வாய்ப்பு இருக்கிறதே. முயற்சி செய்யலாமா? குகன் மாற்றி யோசிக்கும் வேளையில் ரஜினிகாந்த் விடை பெற்றார். தன் மனதில் பட்டதை டேடியிடம் கூறினார் குகன். சரவணன் ஷங்கரின் ஆபீஸுக்கு குகனை அனுப்பி வைத்தார். முன்பே ஷங்கருக்கு படம் கமிட் ஆகி விட்டது. ஆகவே ஏவிஎம்மின் வாய்ப்பை எப்படி ஏற்பது என்கின்ற தடை. நான் உங்கள் தயாரிப்பாளரிடம் பேசிவிட்டு கொடுக்க சொல்கிறேன், ஓகேவா என்றார் குகன். ஷங்கரை ஒப்பந்தம் செய்தவர் ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர், பெயர் திருப்பதி பிரசாத். அவர் ஏவிஎம்மில் ஆந்திர விநியோகஸ்தர். அப்புறம் என்ன, பிரசாத் லேசுப்பட்டவர் அல்ல. ஏவிஎம் ரஜினி ஷங்கர் என்றதும் புதிய ப்ராஜெக்டில் தெலுங்கு ரைட்ஸை கேட்டார். தலையாட்டுவதை தவிர குகனுக்கு வேறு வழி கிடையாது. ஜெயிக்கின்ற குதிரை காத்திருக்கிறது. ஏறி வெற்றி பயணம் மேற்கொள்ள வேண்டியதே பாக்கி. அடுத்து ரஜினியிடம் குகன் தன் முயற்சிகளை விவரித்தார்.
முன்ன கூட சங்கரும் நானும் பேசியிருக்கோம். பட் இது சரி வரலை, விட்டுட்டோம். இப்போ சங்கர் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். தேவைப்பட்டால் நானும் சங்கரும் மீட் பண்ணி பேசுகிறோம். ரஜினியும் சங்கரும் தங்கள் ரேட், வியாபாரம், கதை, மற்ற டெக்னீஷியன்கள் பற்றியெல்லாம் விரிவாக ஆலோசித்தார்கள். சரவணன் சிவி பென்சில்கள் தீர்ந்தன. அடுத்து என்ன என்ற ஆவலோடு வளர்பிறை நாட்களை கடத்தினார். சார், எல்லாம் ஓகே, நானும் சங்கரும் ராகவேந்திர மண்டபத்தில் இருக்கோம் என்று ரஜினி ஃபோனில் கூறியதும் முயற்சி திருமலையாக்கும் என்று புரிந்தது குகனுக்கு. சரவணனும் குகனும் அடுத்த அரை மணி நேரத்தில் ரஜினிகாந்தையும் சங்கரையும் சந்தித்தனர். அன்று பௌர்ணமி. சரவணனுக்கு ரஜினி சம்மதம் சொன்னதே நல்ல நாளாக தோன்றியது. அன்றே ரஜினிக்கும் சங்கருக்கும் ஆளுக்கு 1001 ரூபாய் அட்வான்ஸ் முன்பணம் கொடுத்து புதிய கணக்கை தொடங்கினார். 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி பிற்பகல் 2 மணி. பத்திரிகைகளை கூட்டிய சரவணன் புதிய படத்தை பற்றி அறிவித்தார். சிவாஜி திரைப்படத்திற்கு பிள்ளையார் சுழியும் போடப்பட்டது. சிவாஜி ராவ் கெய்க்வாட் ரஜினியின் இயற்பெயர். மரியாதை நிமித்தமாக அன்னை இல்லத்து கணேசனின் வாரிசுகளிடமும் சிவாஜி டைட்டிலுக்காக முன் அனுமதி பெறப்பட்டது. சந்திரமுகி தமிழ் சினிமாவில் மிகவும் அதிகமான விலை கொடுத்து வாங்கப்பட்டது. சிவாஜி அறிவிப்பு வெளியான நேரத்தில் 20 வாரங்களை கடந்தும் பிரமாதமாக வசூலித்தது. ஏறக்குறைய 65 கோடி ரூபாய் லாபம். விநியோகஸ்தர்கள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஏவிஎம்மிற்கு படையெடுத்து திரண்டனர். 2 மணி நேரத்தில் எல்லா ஏரியாக்களுமே விற்று தீர்ந்தன. மாலை 6 மணிக்கு நிஜமாகவே மகாலட்சுமி சரவணனின் அறையில் புகுந்து விட்டார் போலும். 9 சினிமாவின் ராசியான எண் என்கிறார்கள். ஷங்கரின் இயக்கத்தில் சிவாஜி 9வது திரைப்படம். ஏவிஎம் ரஜினி காம்பினேஷனில் 9வது திரைப்படம். ரஜினியின் 100வது தமிழ் திரைப்படம். ஏவிஎம் ஸ்தாபனத்தின் 168வது திரைப்படம் என்றெல்லாம் சிவாஜிக்கு உரம் சேர்த்தார்கள். முக்கியமான மேட்டர் யார் ஹீரோயின் என்பது. அதனைத்தான் முடிவு செய்யவில்லை. ஐஸ்வர்யா ராய் ரஜினியின் நீண்ட நாள் கனவு கன்னி. கில்லி சாமி புகழ் திரிஷா. சந்திரமுகியின் துர்கா நயன்தாரா. தசாவதாரம் மல்லிகா ஷெராவத். ஹே ராம் ராணி முகர்ஜி என பல நடிகைகள் பரிசீலனை செய்யப்பட்டார்கள். ஷங்கர் தன் படத்திற்கு நாயகிகளை எப்படி தேர்வு செய்கிறார் என்பதும் ஜென்டில்மேன் ரகசியம். ஸ்ரேயாவிற்கு ஷங்கரின் கடாட்சம் கிடைத்தது. நயன்தாராவும் ரஜினியுடன் ஆட ஒரே ஒரு பாடலுக்கு தேர்வு செய்யப்பட்டார். ராசியான நாயகி என்கின்ற பின்புலம். ஷங்கர் டைரக்டர்களில் ஓர் எம்ஜிஆர். ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கும் விஷயங்களே அவரது படத்தின் திரை நாடி. அதை கோடிக்கணக்கில் முதலீடு செய்து பிரம்மாண்டமாக சொல்வதே அவரின் பாணி. சிவாஜியின் ஹீரோ சூப்பர் ஸ்டார் என்று ஆன பிறகு வங்கிகள் சரவணனை தேடி அலைந்தன. 20 கோடி வேணும்னாலும் நாங்கள் தரோம் சார். பூஜைக்கு முன்பே ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் பாடல் காட்சிகளுக்காக செட்டு போடப்பட்டது. சுமார் 2 கோடியில். 2005 நவம்பர் 28ஆம் தேதி ஏவிஎம்மின் ராசியான 3வது தளத்தில் கற்பூர ஆராதனைகள் நடைபெற்றன. அழைப்பிதழ்கள், விஐபிக்கள், ரசிகர்கள், தோரணங்கள், இப்படி ஹாலிவுட்டுக்கான ஆரவார அடையாளங்கள் ஏதுமே இன்றி ரகசியமாகவே ஆரம்பமான ஒரே திரைப்படம் ரஜினியின் திரைப்படம் என்கின்ற முதல் புகழை சிவாஜி திரைப்படம் சம்பாதித்து விட்டது. எஸ்பி முத்துராமன் என்றென்றைக்கும் ஏவிஎம்மின் விஸ்வாசி. திரை உலகிலிருந்து ஓய்வு பெற்றவரை தன் கூடவே வைத்து கொண்டார் சரவணன். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், ஷங்கர் சூப்பர் டைரக்டர். இருவரும் இணைவது இது முதல் முறை. பிரச்சனைகள், நிழல் யுத்தம் வந்துவிட்டால் ஆக இருவருக்கும் இடையே நட்சத்திர தூதுவராக எஸ்பிஎம். ஆரம்பத்தில் ஷங்கரின் ஒர்க்கிங் ஸ்டைலோடு ரஜினியால் ஒத்துப்போக முடியவில்லை.
கமலிடமும் விவேக்கிடமும் தன் ஐயங்களை கேட்டு சமாதானம் அடைந்தார். செட்டுக்குள் ரஜினி கெட்டப்போடு நுழைகின்ற ஒவ்வொரு நொடியும் காசு. ரஜினியை மூட் அவுட் ஆக்காமல் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை புயல் வேகத்தில் எடுத்து முடிப்பார்கள். அனுபவம் மிக்க இயக்குனர்கள். பேனா குளம் ரஜினியோடு பேசவும். 144 ரஜினிக்கு பிடிக்காத விஷயங்களின் பட்டியல் யூனிட்டுக்கு மனப்பாடமாகி விடும். ஷங்கர் ரஜினியை ஷாட்டுக்கு கூப்பிடாமல் நீண்ட நேரம் உட்கார வைத்து விட்டார். ரஜினிக்குள் சும்மா அதிர்ந்து இல்லை. அப்புறம் முத்துராமன் என்ட்ரியானதும் சிவாஜி சிறகு விரிக்க ஆரம்பித்தார். அந்த நன்றி கடனாக சிவாஜி டைட்டிலில் இணை தயாரிப்பு எஸ்பி முத்துராமன் என்று சரவணன் சேர்த்து கொண்டார். மார்கழி பிறக்கும் முன்னர் ஷூட்டிங்கை ஆரம்பித்து விட்டார்கள். டிசம்பர் 14 ரஜினிகாந்த் ஸ்ரேயாவின் டூயட் ஒரு வாரம் போல படமானது. சிவாஜியில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டது. அந்நியர்கள் யாரும் ஷூட்டிங்கை பார்க்க தடை விதிக்கப்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், திருப்போரூர் போன்று வெளிப்புற காட்சிகள் படமான இடங்களில் ரஜினியை காண தள்ளுமுள்ளுகள் நடந்தன. போலீசார் கூட்டத்தை விரட்டி காலைக்குத்தான் போனார்கள். 2006 எங்கு திரும்பினாலும் சிவாஜி திரைப்படமே டாப் டாக்காக இருந்தது. வேட்டையாடு விளையாடு கேசட் ரிலீஸ் நிகழ்ச்சி மார்ச் 2 நடைபெற்றது. கமல் பெருமை உரை ஆற்றினார். அடுத்தது நான் தசாவதாரம் படத்திற்காக தயாராகி கொண்டிருக்கின்றேன். என் நண்பர் ரஜினிகாந்த் நடிக்க என் தாய் வீடான ஏவிஎம் தயாரிக்கும் சிவாஜி திரைப்படமும் தயாராகி கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த இரண்டும் மிகப்பெரிய படங்களாக அமையும். ஒரே நேரத்தில் திரைக்கு வந்து மிகப்பெரிய சாதனைகளை படைக்கும். மிகப்பெரிய திருப்பத்தையும் ஏற்படுத்தும். தமிழ் திரையுலகம் செழித்து ஓங்குவதை பார்த்து மற்ற திரை உலகினர் பொறாமைப்படும் அளவிற்கு அது இருக்கும். 2006 தீபாவளிக்கு சிவாஜி வரும் என்கின்ற நம்பிக்கையை ஷங்கர் பொய்க்க செய்தார். ரஜினியிடம் நீங்கள் இன்னும் கூடுதலாக சதை போட வேண்டும் என்று சொன்னார். சரவணனை மேலும் அதிகமாக முதலீடு செய்ய வைத்து பதறவிட்டார். ஐரோப்பிய நாடுகளில் ஷூட்டிங் பாக்கி உள்ளது. சிவாஜி திரைப்படம் ரஜினிக்கு ஒரு மைல்கல்லாக அமையும். அதற்காகத்தான் இரவு பகலாக உழைக்கின்றோம். எங்கள் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் என்று 2006 கோடையில் ஷங்கர் பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் சூடான ரஜினி ரசிகர்களை குளிர்வித்தது. ஏஆர் ரகுமானின் பேட்டி இதுவரைக்கும் இப்படி ஒரு ரஜினியை நான் பார்த்ததே இல்லை. சிவாஜி திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவ்வளவு அழகாக இருக்கிறார் என்றார் ஏஆர் ரகுமான். ஷங்கரின் இஷ்டத்திற்கு விட்டால்தான் சிவாஜி சரி வரும் என்று சரவணனும் ரஜினியும் ஒதுங்கி நின்றார்கள். 1980 முரட்டுக்காலையில் முதலில் ஒலித்த ரஜினியின் கொள்கை பாட்டுக்கு சிவாஜியில் வேட்டு. காவிரியாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா என்று குதித்தார் ரஜினிகாந்த். ஏறக்குறைய ஒரு வெள்ளி விழா ஆண்டு கால கட்டத்திற்கு பிறகு ரஜினியின் அறிவுரைகளோ தத்துவங்களோ இடம்பெறாத வகையில் சிவாஜியின் திரைப்பட பாடல்கள் ஒலித்தன. சகானா என்ற பாடல் மெலடியின் உச்சம். ஒரு கூடை சன்லைட் ஸ்டைலான இசையின் மினுமினுப்பு பாடல். 2007 ஏப்ரல் 2 சிவாஜி கேசட் ரிலீஸ். ஆனால் அதற்கு முன்பே இணையதளத்தில் MP3 வடிவில் 3 பாடல்கள் வெளியாகிவிட்டன. ஏவிஎம் காவல்துறையின் உதவியை அணுகியது. இன்னும் எச்சரிக்கையுடன் பணியாற்றுவதற்கு கட்டளைகள் பிறந்தன. ஏப்ரல் 12 ரஜினிக்கு உகந்த வியாழனன்று சிவாஜி வெளியாகும் என்று முதலில் அறிவித்தார் சரவணன். படையப்பாவும் சந்திரமுகியும் முந்தைய ஏப்ரல்களில் கலக்கியதின் விளைவு அது. ஆந்திராவில் தெலுங்கிலும் அதே நாளில் வெளியிட ஏற்பாடுகளும் நடந்தன. இயலாமல் போனது.
ஷங்கர் என்கிற சினிமா யானைக்கு தீனி போட்டு கட்டுப்படியாகவில்லை. ஏவிஎம்முக்கு அகல கால் வைத்து விட்டோனோ அப்பச்சி என்று தந்தையின் ஆசிகளை வேண்டினார். சரிப்பட்டு வரவில்லை என்றால் முக்கால்வாசி எடுத்த பிறகும் டைரக்டரை கழற்றிவிடும் சம்பவங்கள் ஏவிஎம்மில் உண்டு. சிவாஜி திரைப்படத்தில் அதுவும் நடக்காது. படத்துக்காக அமைந்த கூட்டணியால் எதிர்பார்ப்பும் எகிரி கிடந்தது. சிவாஜிக்கான செலவுகள் போட்ட பட்ஜெட்டிலிருந்து 20 கோடிகளுக்கு மேல் தாண்டியது. அச்சாரமாக 1001 ரூபாய் மாத்திரம் வாங்கினாலும் சூப்பர் ஸ்டாரின் சம்பளம் மட்டும் 25 கோடி. சரவணனுக்கு தாங்க முடியாத மனவேதனை. எப்படியாவது படத்தை வெளியிட்டால் போதும் என்கின்ற உச்சகட்ட அவஸ்தை. கடன் வழங்கிய வங்கிகளுக்கான வட்டி பணம் பார்த்து மூச்சு முட்டியது. சிவாஜிக்கு விலை நிர்ணயிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. படத்தை வாங்கும் பர்ச்சேஸ் பவர் தமிழில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதே புதிராகி போனது. ஏப்ரலில் சரவணன் எண்ணியபடி பணிகள் பூர்த்தியாகவில்லை. ரிலீஸ் தேதி ஷங்கருக்கு சினிமாவில் பிடிக்காத ஒரே வார்த்தை. அவர் மன திருப்தி அடையும் வரையில் திரைக்கு அனுப்பவே மாட்டார். கேரளத்தின் உரிமை 2.6 கோடி, ஆந்திர உரிமை 8 கோடி 200 பிரிண்டுகள், கர்நாடக உரிமை 2.50 கோடி, வெளிநாட்டு உரிமைகள் 12 கோடி. கலைஞர் தொலைக்காட்சியில் சிவாஜியை ஒளிபரப்ப 4 கோடி. இவை போக தமிழ்நாட்டில் வருகிற வருவாயே சிவாஜியின் வெற்றியை முடிவு செய்யும் என்கின்ற நிலை. 60 கோடிகளில் சிவாஜி தயாராகும் என கணக்கிட்டு 80 கோடிகளில் அது முடிவடைந்தது. 100 கோடியாவது விநியோக உரிமை அமைந்தால் மட்டுமே சரவணன் சந்தோஷப்பட முடியும். 2007ஆம் ஆண்டு கோடை வெயிலை விட சிவாஜி ஏற்படுத்திய புழுக்கமே வெள்ளுடை வேந்தர் சரவணனை தவிக்க வைத்தது. அபிராமி ராமநாதன் தேர்ந்த திரை வணிகர், தியேட்டர் உரிமையாளர், அனுபவஸ்தர். ரஜினியின் ஆங்கில படமான பிளட் ஸ்டோனுக்கு பண உதவி செய்தவர். அபிராமி ரஜினி ரசிகர்களின் வேடன் தாங்கள். ரஜினியின் வெற்றி படங்களின் ஷீல்டுகளை காணவே கூட்டம் முண்டியடிக்கும். திருட்டு விசிடி காரணமாக தன் விநியோகஸ்தர்கள் தொழிலை நிறுத்திவிட்டார். சிவாஜி அவரை ஈர்த்தது. சரவணன் சொன்ன சென்னையின் விலையை கேட்டதும் ராமநாதனுக்கு தூக்கி வாரி போட்டது. தன்னோடு ஜிவி பிலிம்ஸ் மகாதேவன், கணேஷ் வெங்கட் ரமணி, விபி மணி போன்ற பாகஸ்தர்களை சேர்த்து கொண்டார். சரவணன் மகிழும்படி புதிய யோசனைகளை கூறினார். மும்பை மாதிரியே சென்னையிலும் மிக அதிகமாக 18 அரங்குகளில் சிவாஜியை ரிலீஸ் செய்யும் திட்டம் உருவானது. அவை தவிர சுற்றியுள்ள ஊர்களிலும் 35 தியேட்டர்களிலும் சிவாஜி திரைப்படம் வெளியானது. திருட்டு விசிடி என்கின்ற எமனை வெறுங்கையோடு திருப்பி அனுப்ப செட்டியார்கள் செய்த வேலை சூப்பர் சக்சஸ். ஜூன் 15ஆம் தேதி சிவாஜி திரைப்படம் ரிலீஸ். முன்பதிவு ஜூன் 10இல் தொடங்கியது. ஒரே நாளில் ரூபாய் 1,70,00,000 டிக்கெட்டுகள் விற்பனைகள் ஆயின. திருப்பதி உண்டியலில் எண்ணுவதைப் போல பணத்தை அள்ளினார்கள். ரிசர்வேஷனில் கூட்டம் இருக்காது. பக்கத்து தியேட்டர்களில் படம் ரிலீஸ் ஆவது. அட்வான்ஸ் புக்கிங் எதுக்கு? கரண்ட் புக்கிங்கிலேயே சிவாஜி டிக்கெட் 3வது நாளே லோல் படும் என்ற கோடம்பாக்கத்தில் விஐபிகள் பேசினார்கள். ஆனால் ரசிகர்களைப் போல ரசிகைகளும் அட்வான்ஸ் புக்கிங்குக்காக குவிய டிக்கெட் கொடுத்து ஊழியர்களின் தோள்பட்டைகளே கழன்று போயின. சென்னையில் காசினோவில் மட்டும் தெலுங்கு சிவாஜி ஆந்திர சகோதரர்களுக்காகவே ரிலீஸ் ஆனது. ஜூன் 25 வரையினில் சென்னையில் ஹவுஸ்ஃபுல், நோ கரண்ட் புக்கிங். சிவாஜி ஸ்கிரீனில் தோன்றும் முன்பே சாதனைகளின் சாலையில் நடந்த வந்தான். அப்படியும் போட்டது தேருமா என்று ராமநாதனை கேட்டவர்களே அதிகம். ராமநாதன் சிவாஜியில் கொட்டிய முதல் அப்படி ஏறக்குறைய 6.5 கோடிக்கும் மேல் என்றொரு தகவல். திரை உலகில் இதுவரை விற்கப்பட்டதை விட 4 மடங்கு அதிகம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். இந்த பணம் திரும்ப வருமா என்று சிலர் கேட்கிறார்கள்.
சென்னையில் ஓட்டுரிமை உள்ளவர்கள் 60 லட்சம், குழந்தைகளையும் சேர்த்தால் 1 கோடி பேர். இவர்களில் 30 லட்சம் பேர் பார்த்தால் போதும், லாபம்தான். ஒரு காட்சிக்கு 15,000 பேர் வீதம். ஒரு நாளில் 60,000 பேர் பார்க்க போகிறார்கள். மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் சிவாஜி திரைப்படம் ராமநாதனை பால அபிராமியில் பேச வைத்தது. அவரது வாழ்நாள் வசந்தமாக சிவாஜி திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது. தமிழக முதல்வர் மு. கருணாநிதி, சந்திரபாபு நாயுடு போன்ற அரசியல் விஐபிக்களும் விசேஷ காட்சிகளில் சிவாஜி திரைப்படத்தை பார்த்தனர். 8வது அதிசயமாக ஜெயலலிதாவும் சிவாஜி திரைப்படத்தை பார்த்தார். அதுவும் ரிலீஸ் தேதி அன்றே ஏவிஎம் ஸ்டூடியோவில். சிவாஜி திரைப்படம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த திரைப்படம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு மற்றும் ஒரு மகத்தான வெற்றி படமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரஜினிகாந்துக்கு இந்த திரைப்படம் மற்றும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். படம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து கூறி அவர் விடை பெற்றார். அம்மாவே பார்த்து ரஜினியை பாராட்டிய ஒரே திரைப்படம் சிவாஜி. 2007ஆம் ஆண்டு ஜூன் 15இல் மட்டுமல்ல, அந்த வாரம் முழுவதுமே தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஆறாக பெருகி ஓடியது. சேலத்தில் 30 அடி உயர ரஜினிகாந்தின் கட்டவுட்டில் அவரது 58வது வயதை கொண்டாடும் வகையில் 58 லிட்டர் பாலை கொட்டினார்கள். திருப்பூரில் 1008 பெண்கள் பால் குடம் எடுத்து வர பெருமாள் கோயிலில் பூஜை செய்தார்கள். திருச்சியில் அலகு குத்தி ஊர்வலம். தூத்துக்குடி சிவன் கோயில் தொடங்கி யானை சவாரியில் சிவாஜி பெட்டி முதல் பவனி. சிவாஜி திரைப்பட பெட்டி முதல் பவனி. புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை. சேலத்தில் ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டது போன்ற தகவல்கள் மீண்டும் ரஜினிகாந்தின் விஸ்வரூபத்தை காட்டின. சிவாஜி திரைப்பட வெற்றிக்கு மூல காரணம் ஷங்கர். அவரது அபரிதமான கற்பனையில் சிவந்த மேனியில் வெள்ளையாக வெளிப்பட்டார் ரஜினிகாந்த். ஒரு கூடை சன்லைட் ரஜினி ரசிகர்களை உற்சாக வெள்ளத்தில் மிதக்க விட்டது. ஒன்ஸ் மோர் கேட்டு தொல்லை கொடுத்தார்கள். 2006ஆம் ஆண்டு மே மாதத்தில் தொடங்கியது ரஜினியை கலராக காட்டும் வேலை. 2007 மேயில்தான் முடிவுக்கு வந்தது. மொத்த பாட்டும் 5 நிமிடம் 7 வினாடிகளில் பூர்த்தியாகும். ஆனால் அதற்கான வேலை பளு சிவாஜி திரைக்கு வருவதை 60 நாட்கள் தாமதப்படுத்தியது. ஒரு கூடை சன்லைட் ஸ்பெயினில் 14 நாட்கள் படமானது. லண்டன் நடன கலைஞர்கள் ரஜினிகாந்துடன் ஆடினார்கள். அதில் ஒரு வெள்ளைக்காரியை ஷங்கர் தேர்வு செய்தார். ரஜினியின் ஸ்டைல் மூவ்மெண்ட்டுகளை ரஜினியோடு கூடவே இருந்து பார்த்து ஆடுமாறு அவர் கூறினார். பின்பு 2 டஜன் கணினி பொறியார்கள் வசம் ஒரு கூடை சன்லைட் பாடல் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் ஓர் ஆண்டு போல இரவு பகலாக உழைத்து வெள்ளை பெண்ணின் வண்ணத்தை ரஜினியின் திராவிட நிறத்திற்கு மாற்றினார்கள். அதற்காக டிஜிட்டல் ஃபியூஷன் என்கின்ற சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டது. ஒளிப்பதிவாளர் KV ஆனந்த் டீமில் அதிரடி அட்டகாசம் அது. ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யாவில் ஆக்கர் ஸ்டூடியோ சிவாஜி மந்திர தந்திர ஜால காட்சிகளில் முக்கிய பங்கு வகித்தது. சுல்தான் தி வாரியருக்கு ஒரு முன்னோட்டமாக சிவாஜி திரைப்படம் சௌந்தர்யாவில் சினிமா வாழ்க்கைக்கு போட்டது கிராபிக்ஸ் பிள்ளையார் சுழி. ஒவ்வொரு பாடலையும் வெவ்வேறு விதங்களில் பிரம்மாண்டப்படுத்துவதும் ஷங்கரின் அக்மார்க் சீல். சகாராவிற்கு பிரமாதமானதோர் கண்ணாடி மாளிகை, அரண்மனை செட், தோட்டா தரணியின் கைவண்ணம். ஹைதராபாத்தில் பாடலை எடுத்தார்கள். சந்திரமுகியிலேயே ரஜினியின் தோற்றத்தில் வயதின் முதிர்ச்சி அப்பட்டமாக வெளிப்பட்டது. ஷங்கர் அதனை முற்றிலும் தவிர்க்க எண்ணினார். மேக்கப் மூலம் அவர் பள்ளிக்கூடத்தில் படித்தபோது விசிலடித்து கொண்டாடிய ஜானி திரைப்பட காலத்தின் ரஜினியை இறக்குமதி செய்தார். பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிலா தான் வரும் வெகுஜன வசனமாக புகழ் பெற்றது. சிவாஜிக்கு வசனம் சுஜாதா, ஷங்கரின் செவிகள் போன்றவர் அவர்.
இளமையை மட்டுமே நிரப்பும் பேனா வைத்திருந்தார். அவர் எழுதி ரஜினி பேசிய வசனங்கள் பெரிய கைத்தட்டல்களை பெற்றன. சிங்கம் பன்றி டயலாக் மட்டும் ஏற்கனவே கிரி படத்தில் அர்ஜுனால் பேசப்பட்டது. சிவாஜி உருவான விதம், தயாரிக்கப்பட்ட முறை, அடைந்த வெற்றி குறித்து ஏவிஎம் நிறுவனமே புத்தகமாக வெளியிட்டது. 60 ஆண்டுகால ஏவிஎம் திரை வரலாற்றில் சிவாஜிக்கு மட்டுமே கிடைத்த முதல் மரியாதை அந்த நூல். 2006ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபம். மாலை 6 மணி. சிவாஜி வெள்ளி விழா பூஜைக்கு வந்தது போன்றே ஸ்ரேயா இயல்பான ஆடை அணிந்து வந்திருக்கலாம். மார்கழியிலும் அவருக்கு குளிர் விட்டு போயிருந்தது. மிக மிக கவர்ச்சியான குட்டை கவுனுடன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சபையை இன்பச் சங்கடத்தில் நெளிய வைத்தார். முதல்வரின் அவையில் எப்படி உடை உடுத்தி வர வேண்டும் என்றெல்லாம் கூடவா ஏவிஎம் அவருக்கு சொல்லித்தரும். அப்போது கலைஞர் 84 வயது முதிர்ந்தவர். தமிழக முதல்வராக நிற்பதற்கும் நேரமில்லாமல் விடுமுறை தினங்களிலும் கோட்டையிலும் சென்று பணியாற்றுவார். ஆனால் அவருக்குள்ளும் அந்த பாமரத்தின் கவலை உண்டு. முன்பெல்லாம் நான் ரஜினியை பார்க்கும்போது புதிய பட முயற்சி மேற்கொள்ளவில்லையா, அடுத்த படம் எப்போது, என்ன கதை என்று நான் கேட்பதுண்டு. பேசாமல் சிரித்து கொண்டே போய்விடுவார் ரஜினி. சூரியனுக்கு நிகராக இருக்கிறார். நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் அல்ல என்றாலும் நீண்டகால பழக்கமுடையவர்கள். என்னுடைய நலத்திலே அவர் கொண்டிருக்கிற அக்கறை என் தாய்க்கு என் மீதுள்ள அக்கறையை விட அதிகம். சிவாஜி திரைப்படத்தின் வெற்றி பற்றி தனித்தனியாக சொல்ல வேண்டியது இல்லை. அத்தனை பேரையும் சேர்த்து ரஜினியின் வெற்றி என்றால் இதில் அனைத்துமே அடங்கும். ரஜினி கலைஞருக்குள் இமயத்தையே இறக்கி வைத்து குளிரச் செய்தார். சாய்பாபாவை நானும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். அவர் பெருந்தலைவர் காமராஜரின் டைலாக்கை சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் அதே சாய்பாபா கலைஞரின் வீட்டுக்கு வந்து அவரை சந்தித்தார். சில பேருக்கு கடவுளை பிடிக்காது, ஆனால் கடவுளுக்கு அவர்களை பிடிக்கும். கலைஞர் அவர்களுக்கு ஒரே வேண்டுகோள், கலையுலக விழாவாக இருந்தாலும் சரி, இலக்கிய விழாவாக இருந்தாலும் சரி, உங்களை தவிர யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை, யாரும் கிடையாது. நீங்கள் தான் கலந்து கொள்ள வேண்டும். அதற்காக உடல் நலத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். கலைஞர் தன் ஆனந்தத்தை தமிழக அரசு விருதுகளில் வெளிப்படுத்தினார். ரஜினிக்கு 2007ஆம் ஆண்டின் சிறந்த நடிகர் பரிசு வழங்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.